நம் நாடு ஆங்கிலேயரிடம் இருந்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை பெற்றிருந்துச்சு. அதன் பிறகு 1952ல பாராளுமன்றம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்துச்சு. அந்த தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியையும் அமைத்திருந்துச்சு. அதோடு மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் தவிர இதுவரை எந்த கட்சியும் ஆட்சி அமைத்தது கிடையாது. இப்போது பாஜக முக்த் பாரத் கொள்கையுடன் களத்துல இறங்கி இருக்காங்க. இந்த முக்த் பாரத் என்பது அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் அல்லாத பாஜக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதாகும். இந்த முக்த் பாரத்தில் தமிழகம், கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி அமைக்க எவ்வளவோ நின்று பார்த்திருந்துச்சு. அதை நிறைவேற்ற முடியாம இருந்திருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்துல பாஜக அதிமுகவோடு கூட்டணியும், மேற்கு வங்கத்தில் தனித்தும் போட்டியிட இருக்காங்க. ஒடிசாவில் முதல் முறையாக ஆட்சி அமைத்து வெற்றி கொடியையும் நாட்டிருக்காங்க. அதே போல பீகார்ல கிடைத்த அமோக வெற்றி தந்த உற்சாக பாய்ச்சல்ல மேற்கு வங்கத்திலும் முதன்முறையாக தனது கொடியை ஏற்றிவிட துடிக்கிறது. பாஜக வங்கப்புலி என அறியப்படும் மம்தாவை வீழ்த்தி மேற்கு வங்கத்தை எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றுமா பாஜக அரசு? 2011 முதல் சுமார் 15 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. கடந்த தேர்தலில் மம்தாவிற்கு நெருக்கமாக முக்கிய தலைவர்களை தனது பக்கம் இழுத்துக்கொண்டு திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து நின்றது பாஜக அரசு. முக்கியமான தலைவர்களை பாஜகவிடம் இழந்தாலும் மொத்தம் இருக்கக்கூடிய 292 தொகுதிகளில் 213 தொகுதியை கைப்பற்றியது திரிணாமுல் காங்கிரஸ். 2019 பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 42 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக 18 இடங்களை வென்று 40% வாக்குகளை பெற்றிருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் மம்தாவின் தனிப்பட்ட செல்வாக்கு முன்னால் அது எடுபடாமே போயிருக்கு. பீகார் வெற்றிக்கு பின்னர் பிரதமர் மோடி பீகாரை போலவே மேற்கு வங்கத்திலும் வெல்வோம், அங்கு காட்டு ராஜாங்கம் நடத்துபவர்களை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று சூளுரைத்து பேசியிருந்தார். ஆனா வங்கதேசத்துல கோட்டையை பிடிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதிகார பலம், பண பலம், திரிணாமுல் ஆட்சி மீதான அதிருப்தி என பாஜகவிற்கு பல விஷயங்கள் சாதகமாக இருந்திருக்கு. அவ்வாறு இருந்தாலும் கூட பீகார், ஒடிசாவை போல மேற்கு வங்கத்தில் எளிதாக பாஜகவால் வென்றுவிட முடியாது. பீகாரில் பகுஜன் சமாஜ், ஏஐஎம்ஐஎம், ஜன் சுராஜ் என எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரிக்க பல கட்சிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் மேற்கு வங்கத்தில் இப்படியான பிரச்சனை மம்தாவிற்கு இல்லை. மம்தாவை எதிர்க்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே வலுவிழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பீகாரை போல சாதி அரசியலும் வங்கத்திலும் பெருமளவு பாஜகவிற்கு கை கொடுக்காது. திரிணாமுல் காங்கிரஸ் மட்டுமே வங்கத்திலிருந்து வலுவான மாநில கட்சி என்பதால் பீகாரை போல வலுவான கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு பாஜகவிற்கு கிடையாது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் 24 ஆண்டு கால ஆட்சி மீது தீவிரமான அதிருப்தி இருந்துட்டு இருக்கு. பாஜகவை பட்நாயக் கடுமையாக எதிர்க்கவும் கிடையாது. தனக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த PK பாண்டியனை பட்நாயக் முன்னிறுத்தியதும் அவருக்கு பின்னடைவாக அமைஞ்சிருந்துச்சு. வயது முதிர்வால் பட்நாயக் சந்தித்த பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில அவர் மீதான செல்வாக்கை குறைத்திருந்துச்சு. போதாத குறைக்கு பாஜக முன்னெடுத்த மத அரசியலும் அங்கு அவர்களுக்கு கை கொடுத்திருந்துச்சு. வங்காள மக்கள் மொழி, கலாச்சாரம், வரலாறு என வங்கத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் மம்தாவை வங்கத்தின் பெருமையாக, வங்க மண்ணின் மகளாக தங்களது அடையாளமாக பார்க்கிறார்கள் அங்கிருக்கும் மக்கள். அதே நேரத்துல பாஜகவை வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று முத்திரை குத்தி பிரச்சாரமும் செஞ்சிட்டு இருக்காரு மம்தா அவர்கள். பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் பலரும் ரவீந்திரநாத் தாக்கூர், வங்கத்தின் ஆன்மீக தலைவர்கள் பற்றி பேசினாலும் கூட உள்ளூர் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியவில்லை. எனவேதான் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியான பாஜகவிற்கு வாக்களிக்கும் குறிப்பிட்ட சதவீத மக்கள் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது திரிணாமுல் காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. வங்காள மக்களின் இன உணர்வு தேசிய உணர்வை காட்டிலும் விஞ்சி நிற்பதால் பாஜகவின் பிரச்சாரங்கள் எடுபடாமையே போயிருக்கு. மேற்கு வங்கத்துல மத அரசியல் மட்டுமே ஓரளவுக்கும் பாஜகவிற்கு கை கொடுத்திருக்கு.
அதையும் பயன்படுத்தி மம்தா சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. குறிப்பாக பாஜகவின் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை ஜெய் மகாகாளி ஜெய் மா துர்கா முழக்கத்தால் எதிர்கொண்டு மத அரசியலும் வங்காள கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்துகிறாராம் மம்தா பானர்ஜி. மற்றொரு புறம் வங்காளத்தில் இருக்கக்கூடிய 30% இஸ்லாமிய வாக்குகளையும் மம்தாவிற்கு ஆதரவாக இருக்குதான். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க மக்கள் மம்தாவை வெறுமனே அரசியல் தலைவராக மட்டுமே பார்க்காம இருந்திருக்காங்க. தங்களது குடும்பத்தில் ஒருவராக, திதியாக, அதாவது சகோதரியாக பார்த்துட்டு இருக்காங்க. களத்தில் இறங்கிய மம்தா மக்களை அணுகும் விதம், அவரது எளிமை, போராட்ட குணம் ஆகியவை வங்காள மக்களை வெகுவாகவே கவர்ந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் நலத்திட்டங்கள் மூலம் பெண் வாக்காளர்களை திரிணாமுல் காங்கிரசின் அசைக்க முடியாத வாக்கு வங்கியாக மாற்றி வைத்திருக்கிறார் மம்தா அவர்கள். திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது தீவிரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட தன் மீதான கிளீன் இமேஜை முன்னிறுத்தி மக்களை கவர்ந்துட்டு இருக்காரு மம்தா அவர்கள். மேற்கு வங்கத்தில் மம்தாவை எதிர்த்து நிற்க பாஜக மட்டுமல்ல, வேற எந்த கட்சியிலும் பெரும் தலைவர்களே இல்லாதது திரிணாமுல் காங்கிரசிற்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. 2021 தேர்தலுக்கு முன்பாக மம்தாவின் நெருங்கிய சகாவான சுவேந்து அதிகாரியை தட்டி தூக்கியது பாஜக. பாஜகவை கொண்டே மம்தாவை வீழ்த்திவிடலாம் என்று நினைத்திருந்துச்சு. பாஜகவிற்கு பிரதான எதிர்க்கட்சியாக மாற்றுவதற்கு மட்டுமே இது கை கொடுத்திருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாக பாஜக பக்கம் தாவிய முகுல் ராய் உள்ளிட்ட சில தலைவர்கள் தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் மம்தாவிடம் வந்து சேர்ந்திருக்காங்க. இது பாஜகவின் நம்பிக்கையை மேலும் குலைத்திருந்துச்சு. மேற்கு வங்க பாஜகவில் மாவட்டம் தோறும் உட்கட்சி பூசல்கள் தலைவிரித்தாடுவதும் அவர்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருந்துச்சு. அதே போல மேற்கு வங்கத்தின் கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை மூளை முடுக்கெல்லாம் பரவி வலுவான கட்டமைப்பை பெற்றிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். தொண்டர் பலம், உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரம் என திரிணாமுல் காங்கிரசின் கையே அங்கு ஓங்கி இருக்கிறது. இது போன்ற கட்டமைப்புகள் பாஜகவுக்கு இல்லாததும் பலவீனம்தான். மம்தா ஆட்சியில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, ஊழல் குற்றச்சாட்டுகள், 15 ஆண்டு கால ஆட்சி மீதான அதிருப்தி ஆகியவற்றை கொண்டுதான் வங்கத்தில் காய் நகர்த்தி வருகிறது பாஜக அரசு. அதே போல சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் தீட்டியிருக்கிறது. வங்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பலரும் இந்தியர்கள் இல்லை என்ற கோஷத்தையும் முன் வச்சிருக்காங்க பாஜக. மம்தாவின் இஸ்லாமிய வாக்குகளை உடைக்க தேர்தல் ஆணையம் நடத்தும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி உதவும் என்று பாஜக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆரால் வங்காள தேசத்திலிருந்து மேற்கு வங்காளத்தில் குடியேறிய முஸ்லிம்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு கும்பல் கும்பலாக சென்றுட்டு இருக்காங்க. அதோடு திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவான ஜூமாயின் கபீர் டிசம்பர் 6ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் பாபர் மசூதி கட்ட அடிக்கல் நாட்ட போகிறார் என்று சொல்லியிருக்காரு. இதனால மம்தா அவரை கட்சியிலிருந்து நீக்கமும் செஞ்சிருக்காரு. இப்போது அவரை இன்னொரு ஒவைசியாக மாற்றியிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக தான் மேற்கு வங்கத்துல முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தும் முசிர்தாபாத், மால்டா போன்ற மாவட்டங்கள்ல மம்தாவிற்கு எதிரான மனநிலை நீடித்திருக்கு. இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசிற்கு வாக்களிக்காமல் போகலாம். இவை எல்லாமே 30% இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் ஆதரவை மம்தா இழக்க நேரிடிருக்கு. மேலும் மத்திய பாஜக அரசு ரைடு, ஊழல் வழக்குகள் என பல்வேறு வழக்குகள்ல திரிணாமுல் காங்கிரசிற்கு அழுத்தம் கொடுத்தாலும் கூட வங்கத்து மக்களின் மனங்களில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் மம்தாவை அப்புறப்படுத்துவது இமாலய பணிதான். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருப்பதால் காட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றம் செய்யப்படலாம். இன்றைய சூழல்ல பாஜக களத்துல பின்தங்கி இருந்தாலும் கூட தேர்தல் நெருங்கும் சமயத்துல வியூகத்தை மாற்றி மம்தாவை வீழ்த்துமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.